சிவகங்கையில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சமூக ஆர்வலர் ஒருவர் மேடையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஃபாரூக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில நடைபெற்ற சுதந்திர தின விழா மேடையில தரையில் படுத்து உருண்ட சமூக ஆர்வலரால் அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்துல நாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்ததுடன் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். ஆட்சியர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் பள்ளி மாணவருடைய கலை நிகழ்ச்சியை துவக்கி வைத்த போது அங்கு திடீரென விழா கூட்டத்துக்குள்ள புகுந்த காளையார் கோவில் தாலுகாவைச் சேர்ந்த பொன்னாம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் அந்த பொது பாதையை சிலர் அடைத்து வைத்துக் கொண்டு பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும், இது தொடர்பாக 2 ஆண்டுகளாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுத்து எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறி அந்த விழா மேடையிலே தரையில் படுத்து உருண்டு சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்த முயன்ற போது அவர் யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாமல் தனது முழக்கத்தை அங்கே எழுப்பிய போது பரபரப்பு ஏற்பட்டு கடைசியில் காவல்துறை அவரை தன்னோட வாகனத்தை ஏற்றி தற்போது காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக்.